வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அன்இன்ஃபார்ம்டு சர்ச் ஸ்ட்ராட்டஜிஸ் தான் பார்க்க போகிறோம். அன்இன்ஃபார்ம்டுன்னு சொல்லும் போதே அதில் பேர் பாருங்கள், பிளைண்டு சர்ச். அதாவது எந்த ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க. தே ஹாவ் நோ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் அபவுட் த ஸ்டேட்ஸ். ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்ஸ்க்குமே எந்த ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனும் இருக்காது. நார்மலாக ஸ்டேட்ஸ் மட்டும் இருக்கும், ஏபிசிடின்னு மட்டும் அந்த ஸ்டேட்ஸ் மட்டும் இருக்கும். other than provided in the problem definition. So additional informations கொடுக்காம only அந்த states மட்டும்தான் இருக்கும். ஸோ இதுதான் நம்ம blind search techniqueன்னு சொல்லுவோம். சரி, இந்த uninformed search strategiesல என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துட்டோம்னா, breadth first search, depth first search, depth limited search, iterative deepening DFS, iterative deepening depth first search தான் இங்கே ஷார்ட்டாக எழுதியிருக்கு. Bi-directional search, uniform cost search. இந்த லெக்சரில் ஃபஸ்ட்டு breadth first search பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் breadth first search, இதை ஷார்ட்டாக BFSன்னு சொல்லலாம். breadth first search is an algorithm for searching tree or graph data structures. ஸோ ஒரு ட்ரீயோ கிராஃபோ அதில் இருக்கிறத எலமெண்ட்ஸை இல்லை அதில் இருக்கிற ஸ்டேட்ஸை சர்ச் பண்ணுறதுக்கு நம்ம இந்த BFS அல்காரிதமை பயன்படுத்துவோம். இட் இஸ் ஸ்டார்ட் அட் எ ரூட் நோடு. ஸோ ரூட் நோட்னா டாப்பஸ்ட் நோடு, அதுக்கு வேல்யூ 0 ஸ்டேட், அந்த நோடை எடுத்துக்கும், அதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணும். இட் ஸ்டார்ட்ஸ் அட் எ ரூட் நோட் அண்ட் எக்ஸ்ப்ளோர்ஸ் ஆல் இட்ஸ் நெய்பர்ஸ். அதோட நெய்பர்ஸ்லாம் யாராக இருக்காங்களோ, பிரான்ச்சஸ் இருக்கு இல்லையா, அதான் நெய்பர்ஸ், அவங்க எல்லாரையும் பார்க்கணும், visit பண்ணணும். before moving on to their neighbors, ensuring that it visit node level by level. ஸோ ஒவ்வொரு லெவலாக அதில் இருக்கிற நெய்பர்ஸை வந்து விசிட் பண்ணிக்கிட்டே வரும். ஸோ BFS என்ன பண்ணுன்னா, ஒரு கியூவை பயன்படுத்தி அந்த நோட்னுடைய ட்ராக்கை யூஸ் பண்ணிக்கும். ஓகேங்களா, விசிட் பண்ணுறதுக்கு. சரி, எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கன்சிடர் த ஃபாலோவிங் கிராஃப். இங்கே பாருங்கள், இதுதான் வந்து நோடு, ஃபஸ்ட்டு நோடு. இதோட ஸ்டேட் 0 ஸ்டேட். ஓகேங்களா, இதுதான் ஃபஸ்ட்டு நோடு. இந்த நோட்லேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ஸ்டார்டிங் நோடு. ஸோ இதனுடைய நெய்பர்ஸ் யார்? BC. பிக்கு நெய்பர் யார்? DE. சிக்கு நெய்பர் F. ஸோ இதை நம்ம 1 by 1 விசிட் பண்ண போகிறோம். ஸ்டெப்ஸ் ஆஃப் BFS ஸ்டார்டிங் ஃப்ரம் த நோட் A. ஸோ இதான் நோட் A தான் ஸ்டார்டிங் நோட். ஸோ ஃபஸ்ட்டு க்யூவில் என்ன இருக்குன்னா, இப்போது ஸ்டார்டிங் நோடு இருக்கும் A. ஸோ அது என்ன பார்த்தாச்சு? ஏவை பார்த்தாச்சு. ஸோ விசிட் A, ஆட் இட்ஸ் நெய்பர்ஸ். ஸோ க்யூவில் அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுன்னா, இந்த ஏனுடைய நெய்பர்ஸில் ஆட் பண்ணிக்கும். இதுக்கு யார் நெய்பர்ஸ் இருக்கா? B இருக்குது, C இருக்குது. ஸோ பியும் சியும் இப்போது க்யூக்குள்ளே வந்துடும். இப்போ அடுத்தது என்ன பண்ணுன்னா, இந்த பியை பார்க்கும். இதில் யார் ஃபஸ்ட்டு இருக்குது? அதில் B தானே ஃபஸ்ட்டு இருக்குது. ஸோ விசிட் B, ஆட் இட்ஸ் நெய்பர்ஸ். ஸோ இப்போ B கிட்ட வந்துடும். B கிட்ட வந்தோடனே இதில் யார் நெய்பர்ஸ் இருக்கா? D இருக்குது, E இருக்குது. அப்போது டியும் ஈயும் வந்து க்யூக்குள்ளே போயிடும். ஓகேங்களா, இப்போது இந்த பிக்கு பதிலாக இப்போ என்ன இருக்கும்? டியும் ஈயும் இருக்கும். ஏற்கனவே ப்ரீவியஸாக ஒரு நெய்பர் வெயிட்டிங்கில் இருக்குது, C. ஓகேங்களா, இப்போ அடுத்தது இதில் யார் ஃபஸ்ட்டு இருக்கா? இப்போது ஆர்டர் படி C. இப்போது சியை விசிட் பண்ணும். ஸோ சினுடைய நெய்பர்ஸ் யாராவது இருக்காங்களா பார்க்கும். ஸோ சினுடைய நெய்பர் யார் இருக்கா? F. அப்போது க்யூக்குள்ளே F ஆட் ஆகிடும். ஓகேங்களா, அப்போது சியை பார்த்தாச்சு. இப்போ அடுத்து என்ன பார்க்கணும்? DE கூட எக்ஸ்ட்ராவாக ஒரு நெய்பர் வந்துச்சு F. ஸோ க்யூவில் வந்து DEF வந்து இப்போது ஆட் ஆகிடுச்சு. இப்போது இதில் ஃபஸ்ட் யார் இருக்கா? D. ஸோ இப்போ டியை விசிட் பண்ணணும். ஸோ திரும்ப D கிட்ட போகலாம். D கிட்ட போகும்போது இங்கே யாராவது நெய்பர்ஸ் இருக்கா? கீழே இல்லை. ஸோ நோ நெய்பர்ஸ். இப்போ அடுத்தது ஈயை பார்க்கும். ஸோ ஈக்கு யாராவது நெய்பர்ஸ் இருக்காங்களா? இல்லை. அடுத்தது எஃப்ஐ பார்க்கணும். எஃப்க்கு நெய்பர்ஸ் இருக்காங்களா? இல்லை. ஸோ DEF எல்லாத்தையும் பார்த்தாச்சு. ஸோ இதோட ஸ்டாப் ஆகிடும். ஸோ க்யூ வந்து எம்டியாக இருக்கும். இப்போது எல்லாத்தையும் பார்த்தாச்சுல. ஸோ ரிசல்ட்டிங் BFS ட்ராவர்சல். ஸோ எதெல்லாம் விசிட் பண்ணியிருக்கோம் ஆர்டராக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு விசிட் பண்ணது A, அப்புறமா B, அப்புறம் C, D. ஸோ இது எல்லாமே இந்த ஆர்டரில் வந்து விசிட் பண்ணியிருக்கோம். லாஸ்ட்டாக EF. ஸோ இந்த ஆர்டர்லேயே வரும் கரெக்டாக உங்களுக்கு. பாருங்கள், A, BC, அப்புறம்
DEF. ஸோ எல்லாமே விசிட் பண்ணணும். இது சிம்பிளாக அவங்க சொல்கிறாங்க பாருங்கள். ஏ இருக்குங்களா, ஏ நோடு இதுதான் ஸ்டார்டிங் நோடு. அப்போது பியை பார்க்கணும், சியை பார்க்கும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், DEF. ஸோ இந்த ஆர்டரில் வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஏ தான் ஸ்டார்டிங் நோட், இவங்களோட நெய்பர் பி, இதோட நெய்பர் சி. ஸோ 2 நெய்பர்ஸ். ஸோ இதில் ஃபஸ்ட்டு லெஃப்ட் நெய்பர் பார்க்கணும். லெஃப்ட் நெய்பர் யாராக இருக்கா, DE. அப்புறமா இந்த சிக்கு நெய்பர் யார் இருக்கா, F. ஸோ ஃபஸ்ட்டு ஏ பார்த்தோம், பி பார்த்தோம், சி பார்த்தோம், பிக்கு டி பார்த்தோம், இ பார்த்தோம், அப்புறமா சிக்கு F பார்த்தோம். இதுதான் வந்து பிரெத் ஃபஸ்ட்டு சர்ச். ஸோ ஒவ்வொன்றா நம்ம பார்க்குறத வந்து விசிட் பண்ணிவிட்டு நெய்பர்ஸ் எல்லாத்தையும் க்யூவில் ஆட் பண்ணிகிட்டே வரும். ஓகேங்களா. ஸோ லாஸ்ட்டு நம்ம அந்த ரிசல்ட் எடுத்து எழுதணும், ABCDEF இந்த ஆர்டரில் பார்த்தோம்னா. ஸோ பிரெத்து ஃபஸ்ட்டு சர்ச்னுடைய அட்வான்டேஜஸ் பார்க்கலாம். ஷார்ட்டஸ்ட் பாத். ஸோ நம்ம வந்து ஒரு அன்வெயிட்டட் கிராஃப் அப்படின்னு என்னதுன்னா, இப்போ A to B, A to C இருக்குங்களே, ஸோ அதுக்கெலாம் வந்து எந்த ஒரு வெயிட்டும் கொடுத்துருப்பாங்கட்டாங்க, 1 2 3 இந்த மாதிரி வெயிட்ஸ். ஸோ இதை நம்ம அன்வெயிட்டட் கிராஃப்னு சொல்லுவோம். ஸோ ஒரு அன்வெயிட்டட் கிராஃபில் ஷார்ட்டஸ்ட்டு பார்த்து கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சிம்பிள் டு இம்ப்ளிமெண்ட், ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் இம்ப்ளிமெண்ட் யூஸிங் ஏ கியூ. ஸோ இதில் கியூ பயன்படுத்துறதுனால நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் இந்த லாஜிக்கு. டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் BFS. ஃபர்ஸ்ட் ஒன், ஹை மெமரி யூசேஜ். ஸோ இது வந்து ஒவ்வொரு லெவல்லையும் வந்து டேட்டாஸை வந்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வரணும். அப்போது நம்மளுக்கு என்ன ஆகும், மெமரி அதிகமாக எடுத்துக்கும். கேன் கன்சியூம் எ லாட் ஆஃப் மெமரி டியூ டு ஸ்டோரிங் ஆல் நோட்ஸ் அட் ஈச் லெவல். ஸ்லோவர் ஃபார் டீப் கிராஃப் கீழே போக 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 என்ன ஆகும், இன்எஃபிஷியன்ட். ஸோ மேபி இன்எஃபிஷியன்ட் இன் டீப் ஆர் லார்ஜ் கிராஃப் டியூ டு இட்ஸ் எக்ஸாக்டிவ் சர்ச். ஸோ ரொம்ப கீழே போக 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 சர்ச்சிங் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஸோ இவ்வளோ தான் டிஸ்அட்வான்டேஜஸ். இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ ஃபஸ்ட் அன்இன்ஃபார்ம்டு சர்ச் ஸ்ட்ராட்டஜினா என்ன, அதுக்கு இன்னொரு பேர் பிளைண்ட் சர்ச். ஸோ என்னென்ன அன்இன்ஃபார்ம்டு சர்ச் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இருக்குன்னு எழுதணும். ஸோ இந்த லெக்சரில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச். ஸோ அதோடைய டெஃபினிஷன். ஸோ அதுக்கு ஒரு சிம்பிள் கிராஃப் என்ன பண்ணோம், ஒவ்வொரு நெய்பர்ஸாக பார்த்துக்கிட்டு வரும், விசிட் பண்ணிக்கிட்டு வரும், அவ்வளோதான் கான்செப்ட். ஸோ அதோடைய கண்டினியூவேஷன், ஃபைனல் ஆன்சர், advantages and then disadvantages. உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.